சந்தித்து வரும் மாணவர்களுக்கு தேர்வை வெற்றிகரமாக அணுகிட வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆங்கிலம் 2ஆம் தாளில் விரும்பும் மதிப்பெண்ணை பெற்றிட வழிகாட்டுவதற்காக ஆங்கில ஆசிரியர் சுரேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொலைபேசி மூலமும் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த ஆங்கிலம் 2ஆம் தாளில் முதல் கேள்வியே சந்தேகத்தை பற்றின கேள்வி தான். கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. இவ்வளோ சந்தேகங்கள் எழுதுகிற அளவுக்கு ஆங்கிலம் 2ஆம் தாள் கடினமா? அவங்க முதல்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், செகண்ட் பேப்பரில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் செகண்ட் பேப்பரில் தான் இருக்குது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4. இதில் செக்ஷன் 1 தான் அவங்க அந்த நான் டீட்டெயில் அப்படின்னு சொல்லுவோம். 35 மார்க்ஸ் இருக்குது. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க்ஸ். அந்த 35க்கு தான் அவங்க முக்கியத்துவம் தராங்க. மீதி இருக்கக்கூடிய 65 மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் தரதில்லை. அதனால் அவங்க மார்க் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பயங்கள் இந்த நேரத்தில் தான் அதிகமாக வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினாங்கன்னா ரிமைனிங் பார்ட்டு அந்த பயம் இல்லாமல் எழுதலாம் பிள்ளைங்க. அவங்க அந்த 35 மார்க்ஸ்க்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தவிர மீதி இருக்க 65 மார்க்ஸு ஏதோ ஒன்று மியர் அட்டன் பண்ணலாம். ஸோ அங்கே மார்க்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் அந்த மதிப்பெண்கள் இடம். இப்போ தொலைபேசி இணைப்பில் வித்யா அவங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. நோட் சம்மரி எழுதணுமா இல்ல ரஃப் காப்பி ஃபேர் காப்பி அந்த மாதிரி எழுதணுமா? ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதிடுமா, அதுக்கப்புறம் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதிடா. ஃபேர் காப்பியில் டைட்டில் கொடுத்துருமா. ஃபேர் காப்பியில் ஒரு டைட்டில் கொடுத்துரு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் தான் எழுதணும். புரியுதாம்மா? இல்ல மாடல் எழுதலாமா? மாரல் இதுக்கு வேண்டாம்டா, டைட்டில் கொடுத்துரு. நோட் மேக்கிங்க்கு மாரல் வேண்டாம். ஃபேர் காப்பி மேலே ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா முழு மதிப்பெண்ணும் உனக்கு கிடைக்கும். ஏன்னா நோட்ஸ்க்கு 5 மார்க்ஸும் சம்மரிக்கு 5 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. ரஃப் காப்பி ஃபேர் காப்பி அதுதான் ப்ரொசீஜராக எழுத முறை. ஓகேவாம்மா? இப்போது மின்னஞ்சல் மூலமாக ஐஸ்வர்யா என்ற மாணவியுடைய கேள்வி, பேராகிராஃபிற்கு 1 முதல் 5 பாடங்கள் வரை படித்ததால் போதுமானதா? முதல் 3லேயே கேட்டுடுறாங்க கொஸ்டின். 5 படிக்கலாம், நல்லது தான். அதை மைண்ட் மேப்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு 3லேயே பெரும்பான்மையான கேள்விகள் வந்துடுது. ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடுது ஃபஸ்ட்டு 3ல். 4, 5ங்கிறது மற்ற 1 மார்க்குக்கெலாம் அந்த பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கலாம். பயலாமல் எழுதலாம். இப்போது மின்னஞ்சல் மூலமாக சிவனேஷ் என்ற மாணவருடைய கேள்வி, 19வது கேள்வியில் டிரான்ஸ்லேஷன், பிக்சர் காம்ப்ரஹென்ஷன் இவற்றுள் எதை தேர்வு செய்யலாம்? பிக்சர் காம்ப்ரஹென்ஷன் தேர்வு செய்கிறது நல்லது. டிரான்ஸ்லேஷனில் நம்ம கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணனப்போ முழு மதிப்பெண் கிடைக்கும். பிக்சர் காம்ப்ரஹென்ஷனில் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுறான் ரிலேட்டட் டு தட் பிக்சர். அதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் மேலேயே சில லைன் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை டைகரோட பிக்சர் கொடுத்துட்டு டைகர் த நேஷனல் அனிமல் கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்க புத்திசாலித்தனமாக அதுவே ஒரு லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். த டைகர்ஸ் ஆர் நேஷனல் அனிமல், 1 மார்க் கிடச்சிரும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு செலக்ட் பிக்சர் காம்போசிஷன். அது பண்ணாங்கன்னா முழு மதிப்பெண். சிம்பிள் சென்டென்ஸ் எழுதி மார்க் வாங்கிடலாம் பிள்ளைங்க. அடுத்து தொலைபேசி இணைப்பில் ஒசூரிலிருந்து புஷ்பா அவங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. அந்த கேரக்டர் ஸ்பீக்கர் இருக்கு இல்லைங்க சார்? ஆமாம்மா. அதுல அந்த ஒன் வேர்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல கேரக்டரும் இருக்கும் ஸ்பீக்கரும் இருக்கும். இதுல ஆமாம்மா. ஒன்னு எழுதலாமா இல்லன்னா ரெண்டுமே எழுதணுங்களா? இல்லம்மா, தெளிவா இருக்கும்மா. உனக்கு கேரக்டர்னா கேரக்டர் மாதிரி இருக்கும், ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். உனக்கு அப்படி டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோயே, கேரக்டர்னு போட்டு கேரக்டர் நேம் எழுதிட்டு ஸ்பீக்கர் போட்டு ஸ்பீக்கர் நேம் எழுதிட்டு. பட் கிளியரா கொடுத்துருவாங்க. கேரக்டர்னா கேரக்டர் வரா மாதிரி இருக்கும், ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கர் வரா மாதிரி இருக்கும்மா. புரியுதாம்மா உனக்கு? சார், அட்வர்டைஸ்மென்ட்க்கு கலர் பென்சில் யூஸ் பண்ணலாமா இல்ல? அட்வர்டைஸ்மென்ட் கலர் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாதுமா. கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. யூ ஷுட் நாட் யூஸ் கலர் பென்சில்ஸ். ஓகேவாம்மா? நீ பிளாக் பென் இருந்தால் பிளாக் பென் எழுதலாம், இல்லை ப்ளூலேயே எழுதலாம். அங்கே கேட்டிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எழுதினா போதும். 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். கலர் பென்சில் வேண்டாமா. ப்ளீஸ் அவாய்ட் யூஸிங் கலர் பென்சில்ஸ். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக குமார் என்பவருடைய கேள்வி, ரஃப் டிராஃப்டை எப்படி கட் செய்ய வேண்டும்? லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட்? இது பிள்ளைங்களுக்கு எப்போதும் ஒரு டவுட், எந்த சைடு கட் பண்ணணும்னு. இப்போ நான் லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க பேப்பர் வச்சுட்டு அது மாதிரி பார்த்துரும், அந்த சைடு கிராஸாக. ஸோ நான் என்ன சொல்ல, மார்ஜின் சைட்லேருந்து கட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஃப்ரம் மார்ஜின்லேருந்து நீங்கள் ஒரு கிராஸாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக முகுந்தன் என்பவருடைய கேள்வி, லெட்டர் ரைட்டிங்கில் சப்ஜெக்ட் மட்டும் எழுதினால் போதுமானதா? லெட்டர் ரைட்டிங் அஃபீஷியல் லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஃப்ரம் டுவோட எழுதுங்க. பட் இட் இஸ் பெட்டர் அவங்க கொடுத்துருக்கதை எழுதினா நமக்கு நல்லாயிருக்கும். இல்லை சப்ஜெக்ட் மட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாடி ஆஃப் த லெட்டர் எழுதலாம். பட் அந்த அழகு போயிடும். அந்த லெட்டர் உள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆஸ் இட் இஸ் எழுதி தே கேன் ஃபில் த சப்ஜெக்ட். அப்போ உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் லெட்டர் ரைட்டிங். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக ஆச்சிப்பட்டியிலிருந்து சிவரஞ்சனி என்பவருடைய கேள்வி,
கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் பகுதிக்கு எந்தெந்த பாடங்களை படிக்க வேண்டும்? கேரக்டர் ஸ்பீக்கர் வந்து இருக்கிறதே 7 கதை தாம்மா. எல்லா கதைகளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லா 7 கதையும் நம்ம பார்த்தா தான் எதுலேருந்து கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. சிறிய சிறிய கதைகள் தான். இப்போ கூட டைம் இருக்குது, ஒரு 2 ஹவரில் உட்காந்திங்கன்னா 7 கதையுமே முடிச்சிடலாம், முழு மதிப்பெண்கள் எடுக்கலாம். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கிடையாது. கடைசி கதையிலேருந்து கூட கேரக்டர் கேட்க வாய்ப்பு இருக்குமா. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே 35 மதிப்பெண்களுக்கு தான் புத்தகத்திலேருந்து வரப்போகுது, மற்றதெல்லாம் வெளியிலேருந்து, அதாவது ஓனான ஒரு கிரியேட்டட் கேள்வியாக வரப்போகுது. அப்படின்றப்போ இந்த கடைசி மணி நேரங்களை முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை கொண்டு அவங்க தயாராகிறது உகந்ததாக இருக்குமா? நான் என்ன சொல்கிறேன்னா, பயமே இருக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு. பின்னாடி இருக்கிற அந்த 65 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்லோகன் மேட்ச் இருக்கும், ரோட் மேப் இருக்கும், பை சார்ட் இருக்கும். கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பிள்ளைங்க யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே 65 மார்க்குக்கு 60 மார்க் எடுக்க சாத்தியம். பயப்படவே கூடாது பிள்ளைங்க. ஐயோ இதெல்லாம் நம்ம படிக்கலையே, அதெல்லாம் ஃபுல்லாக ஜென்ரல் நாலேஜ் ஸ்கில் தான். நோட் மேக்கிங் இருக்குது, லெட்டர் ரைட்டிங் இருக்குது, டயலாக் ரைட்டிங் இருக்குது, பை சார்ட் இருக்குது. ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பிள்ளைங்க அந்த வினாத்தாள் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத வரி படித்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முழு மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பயப்படக்கூடாது பிள்ளைங்க. மின்னஞ்சல் வழியாக லதா என்பவருடைய கேள்வி, நேர்த்தியான ப்ரெசன்டேஷன் கொடுப்பது எப்படி? ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஹேண்ட் ரைட்டிங் வராத குழந்தைங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஹேண்ட் ரைட்டிங்காக மார்க் போகாது. தெளிவாக எழுதலாம், அழகாக எழுதினாலும் பரவாயில்ல. தெளிவாக கிளியராக இருந்ததுன்னா மார்க் குறைக்க மாட்டாங்க. அதனால் அந்த பயம் வேண்டாம் பிள்ளைங்களுக்கு. ஐயோ இங்கிலீஷ்னா ஹேண்ட் ரைட்டிங் மார்க் குறைப்பாங்களே அந்த பயம் இருக்கும். அந்த பயம் வேண்டாம். கூடுமானவரை தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனா திருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடித்தல் திருத்தல்களை குறைக்கலாம் சொல்லியிருக்கீங்க. அடுத்து முகநூல் வாயிலாக கார்த்திகா என்பவருடைய கேள்வி, முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? அது 2ஆம் தாளில் சாத்தியமா? பெற முடியுமா, முயற்சி இருந்தால் பெற முடியும். எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் வேணும், வேர்ட் பவர் வேணும். யூ மஸ்ட் ப்ளே வித் த வேர்ட்ஸ். லாங்குவேஜ் ஸ்கில் இல்லைங்களா, அங்கே வேர்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணினா தான் அந்த முழு மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கணும் பிள்ளைங்களுக்கு, அப்போ நல்ல மார்க் எடுக்கலாம் செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும். திருத்துபவர்களை ஆஹா என்று சொல்ல வைத்தால் தான் முழு மதிப்பெண் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக மேடம். அடுத்து முகநூல் வாயிலாக ரஹீம் என்பவருடைய கேள்வி, பிலிப்ஸ் மைண்ட் மேப் பகுதிக்கு பழைய வினாத்தாள்களை கொண்டு படித்தால் போதுமா? இது எந்த வினாத்தாள் இல்லை, எல்லா கதையும் தெரிஞ்சால் மைண்ட் மேப் அழகாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். மைண்ட் மேப்பில் சில வரிகளில் வந்து ஒரு வார்த்தை விடையாக இருக்கும். சில வரிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் கூட ஆன்சர் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டாம் பிள்ளைங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கதை தெரியும். அந்த கதையில் இருக்கக்கூடிய வரிகள் எடுத்து எழுதினாங்களாவே அவங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து தொலைபேசி இணைப்பில் தரன் கீர்த்தி, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சொல்லுப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்கூல்ல வந்து கலர் பென்சில்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணலாமா சார்? இல்லைம்மா, ஸ்கூலில் சொன்னதை விட்டுடுமா. இப்போ வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்கம்மா. பேப்பரில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஆன்சர் பேப்பர் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். யூ ஷுட் நாட் யூஸ் கலர் பென்சில்டா. நீ நார்மலாக பிளாக் பென்னு இல்லை ப்ளூ பென்லேயே எழுதினாவே போதும். ஓகேவா, கலர் பென்சில் வேண்டாமா. அது மாதிரி இங்கேயும் விஜயராகவன் என்ற ஒரு மாணவரும் இதே போன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வண்ண பேனாக்களை பயன்படுத்தலாம். அது ஸ்கூலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மேடம், பட் அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பொதுவாகவே தேர்வை பொறுத்த வரைக்கும் வண்ணமை பேனாக்களை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குன்றதை சொல்லிடுறேன். இல்லை, அவங்க கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஐதர் ப்ளூ பென் ஆர் பிளாக், இது 2 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. எந்த ரெட்டோ அண்டர்லைன் பண்ணது ரெட்லையோ அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை மாரி நம்ம செய்யக்கூடாது. அடுத்து தொலைபேசி இணைப்பில் நெல்லையிலிருந்து பவித்ரா, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பவித்ரா. சார், டயலாக் வந்து ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் திருப்பி பார்த்தா அதுல இருந்து வருமா, இல்ல நம்ம வே டு சக்சஸ் புக்ல 23 கொடுத்துருக்காங்க, எது கொடுத்தாலும் நீ எழுதணும் பவித்ரா. அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. டயலாக்னா என்ன மகாராஜா, 2 பேர் பேசுறது தானே. பேசுறதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிறிய வரிகள் எழுத போகிறோம். அது பயப்பட வேண்டாம், இவ்வளோ தான் படிக்கணும். அப்போ படிக்காத ஒன்று கொடுத்தா உன்னால் எழுத முடியாது. என்னால் டைலாக் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வேணும். 2 பேர் பேசுறதை நம்ம என்ன சொல்கிறோம், டைலாக்னு சொல்கிறோம். சிம்பிள் சென்டென்ஸ் எழுதினாவே முழு மதிப்பெண்கள் கொடுப்பாங்கம்மா. அடுத்து முகநூல் வாயிலாக பரத்குமார் என்பவருடைய கேள்வி, 18வது கேள்விக்கு, அதாவது போயம் சார்ந்த அந்த கேள்விக்கு பதிலளிப்பது எப்படி? போயம் பேராஃப்ரேஸ் வந்து தே மே கிவ் 3 ஸ்டான்ஸா ஆர் 4 ஸ்டான்ஸா. அந்த 4 ஸ்டான்ஸாவும் 1க்கு 2 தடவை படிக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரேசஸ், அந்த போய்ட்டில் உள்ள ஃப்ரேசஸ் எடுத்து நம்ம ஃபில்அப் பண்ணணும். மேபி 1 வேர்டாக இருக்கலாம் அல்லது 2 வேர்டாக இருக்கலாம். பட் நல்லா படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல் 5 மார்க்ஸ் அதில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பயப்பட வேண்டாம், நல்லா தைரியமாக எழுதலாம் பேராஃப்ரேஸ். ஆனால் 1க்கு 2 வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், போயமை நல்லா படித்து அதோட மீனிங்கை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கணும்.
இது வாட்ஸ்அப் மூலமாக ஹரிஹரன் என்பவருடைய கேள்வி, நோட் மேக்கிங்கில் முழு மதிப்பெண் 10க்கு 10 மதிப்பெண் பெறுவது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நோட் லாங்குவேஜ் வந்து வேர்ட் பவர் தான் மேடம். வேர்ட் பவர், த யூசிங் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் அது ப்ரெசன்டேஷன். அதில் ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. இப்போ 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க நோட் மேக்கிங். தே கேன் கெட் நோட் மேக்கிங்கில் 10 மார்க்ஸ் தே கேன் கெட். ஒன்றும் பயம் வேண்டாம். யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் ஃபேர் காப்பியில், என்னெல்லாம் ரஃப் காப்பியில் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்கன்னா ஃபுல் 10 மார்க்ஸ் அவங்களுக்கு அது கிடைக்கும். வாட்ஸ்அப் மூலமாக ஜெய் என்பவருடைய கேள்வி, லெட்டர் ரைட்டிங்கில் அதிகபட்சம் எவ்வளவு வரிகள் இருக்கணும்? வரிகள் இல்லை, த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் தான். அங்கே 100 வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. திருத்துறவங்க வந்து 100 வேர்ட்ஸ் எண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மீனிங் ஃபுல்லாக எழுதியிருக்காங்களா 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருப்பாங்க 100 வேர்ட்ஸ் மேலேயும் போகலாம், 100 வேர்ட்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம். பட் ஆப்டாக இருந்ததுங்கன்னா ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இட் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக சேலத்திலிருந்து நிவேதிதா என்பவருடைய கேள்வி, மைண்ட் மேப்பிற்கு பெட்டிகள் வரைய வேண்டும், அதாவது பாக்ஸஸ் வரையணுமான்னு கேட்டிருக்காங்க. பாக்ஸ் வேண்டாமா, அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் போட்டு ஆன்சர் எழுதினாவே போதும். இல்லை நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கியோ அதே மாதிரி கூட பண்ணலாம், ஒன்றும் பயம் இல்லை. பொதுவாக இந்த ஆங்கிலம் 2ஆம் தாளை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மதிப்பெண் இழக்கிற பகுதி, கடினமான பகுதினா எதெல்லாம்? கடினமான பகுதி அப்படின்னு சொன்னோன்னா இந்த டைலாக்ல அவங்க எழுந்துருவாங்க மேடம். தி கெட் ஸ்கேர்ட். டைலாக் 2 டைலாக், ஒன்று வந்து கம்ப்ளீட் த டைலாக், ஒன்று வந்து இவங்களா டைலாக் எழுதணும். ரைட் அ டைலாக் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல. அங்கே 5 மார்க்ஸு. லெட்டர் ரைட்டிங் இருக்குது, அங்கே கொஞ்சம் 5 மார்க்ஸ். அந்த 2 அப்புறம் ஹெட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. தே ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் த லைன்ஸ் தட் இஸ் கிவன். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அவங்க. இந்த 3-4 5 மார்க்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் மார்க் இழக்க வாய்ப்பு பிள்ளைங்க. அடுத்து தொலைபேசி இணைப்பில் திவ்யா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுமா திவ்யா. நமஸ்தே சார். நமஸ்தேம்மா. சார், பேராகிராஃப் வந்து நம்ம எவ்வளோ பேஜ் எழுதலாம் சார்? எந்த பேராகிராஃப்க்கு திவ்யா? இல்ல சார், நம்மளுக்கு 5 மார்க்ஸ் பேராகிராஃப். 5 மார்க்ஸா? நீ அங்கே வந்து வேர்ட்ஸ் லிமிட் இல்லைம்மா. கண்டினியூட்டியாக ஸ்டோரி அழகாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுன்னா போதும். அப்போ உனக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் இல்லைடா. நீ எவ்வளோ எழுதலாமோ எழுதலாம் சந்தோஷமாக, புரியுதா? கரெக்டாக எழுதினீங்கன்னா ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இவ்வளோ வேர்ட்ஸ் நீயா லிமிட் பண்ணிக்காத. சில நேரம் வந்து நமக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும் எக்ஸாமினேஷனால், அப்போ நம்ம மறந்துடுவோம். ஸ்டோரியை முடிக்க உனக்கு கற்றுக்கணும். முழுமையாக முடிச்சுன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க உனக்கு. இப்போ தொலைபேசி இணைப்பில் செல்வலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ. ஹலோ, சொல்லுமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. என் தம்பி ஸ்ரீனிவாசன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகேம்மா. பேராகிராஃப் எவ்வளோ பக்கம்னா அவ்வளோ 5 மார்க்ஸ் போடுவீங்க இல்லை? அங்கே எத்தனை லைன்ஸ் எழுதணும், எத்தனை வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுமா. ஃபுல் கம்ப்ளீஷன் இருக்கணும் ஸ்டோரி. எவ்வளோ லைன்ஸுன்னு கிடையாது. சப்போஸ் ஒரு 8 லைன்ஸாக எழுத முடியும் தம்பியால் அப்படின்னு சொன்னால் 8 லைன்ஸ் எழுதலாம், தப்பு இல்லை. பட் ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு இருக்கும் கரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்கணும்மா. ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இட் இஸ் நாட் த நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகேவாம்மா? இப்போ முகநூல் வாயிலாக பரத்குமார் இன்னும் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ்க்கு எத்தனை வரிகள் இருக்க வேண்டும்? ஒரு லைன் இருந்தால் போதும் மேடம். ஒரு லைனில் மார்க் கொடுத்துடுறாங்க. தே கிவ் ஃபுல் மார்க்ஸ். ஒரு சென்டென்ஸ்க்கு டெவலப் பண்ணால் போதும், அது போதுமானது. அடுத்து முகநூல் வாயிலாக சுகபிரதாயினி என்பவருடைய கேள்வி, நோட் மேக்கிங் சம்மரி எப்படி பதிலளிப்பது இந்த பகுதிகளுக்கு? நோட்ஸ் வந்து 2 விதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து சைட் ஹெட்டிங் எழுதி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து டெவலப் த ஹின்ஸ் மாதிரி, ஜஸ்ட் வேர்ட்ஸ். அதில் வந்து இந்த ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன்ஸ் இதெல்லாம் ஒமிட் பண்ணி சப்ஜெக்ட் வேர்ப் அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம். இன்னொரு மாடல் என்ன அப்படின்னு சொன்னால் சைட் ஹெட்டிங் எழுதணும் நோட்ஸ். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி ஆஸ் யூஷுவல் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராங்க பிள்ளைங்க. நோட்ஸ் வந்து 2 மாடல் எழுதலாம். ஒன்று சைட் ஹெட்டிங் எழுதலாம், இல்லை ஒரு வேர்டுக்கும் நடு இன் பிட்வீன் வந்து வி கேன் கீப் சம் டாட்ஸ் லைக் டெவலப் த ஹின்ஸ், அந்த மாதிரி எழுதலாம். இது முகநூல் வாயிலாக ஜோதி கிருஷ்ணா என்பவருடைய கேள்வி, எந்த பகுதிக்கெல்லாம் வினா எழுதி விடை எழுத வேண்டும்? வினாவே வேண்டாம். we have 19 questions, 1லேருந்து 19 வரை நம்பரை போட வேண்டியது, ஆன்சர் எழுத வேண்டியது. கொஸ்டின் எங்ககிட்ட இருக்குது. we have the question, they need not write the question. எதுக்குமே கொஸ்டின் எழுத வேண்டாம் குழந்தைங்க. நம்பர் எழுதி ஆன்சர் எழுதினா போதும், மார்க்ஸ் கொடுத்துருவோம் ஃபுல்லாக. இப்போ வாட்ஸ்அப் மூலமாக கௌசல்யா என்பவருடைய கேள்வி, ரூட் மேப் பகுதிக்கு பாயிண்ட்ஸ் முறையில் எழுதலாமா? அப்படி எழுதினால் எத்தனை பாயிண்ட்கள் எழுதலாம்? சில நேரம் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஒரு தடவை கொடுத்தாங்க, ரைட் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு. ரைட் 3 இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் 4, இல்லை மினிமம் 5 எழுதலாம். பாயிண்ட்ஸாகவும் எழுதலாம், பேராகிராஃபாக எழுதலாம். they'll give full 5 marks. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக சுந்தர் என்பவருடைய கேள்வி, எந்த சப்ளிமெண்ட்ரியை படிக்க வேண்டும்?
புக்குக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு கதையும் படிக்கணும். 7 கதைகள் இருக்குது. பேராகிராஃப்னு பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 3 கதை படிக்கலாம். மைண்ட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு 5 கொஸ்டின், அது பின்னாடி இருந்தும் கேட்கலாம் இல்லை ஃப்ரண்ட்டில் இருந்தே கேட்கலாம். இட் இஸ் பெட்டர் தே ஷுட் கோ த்ரூ ஆல் த 7 ஸ்டோரிஸ். 7 ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் முழு மதிப்பெண் பெற முடியும் பிள்ளைங்க. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக கிருத்திகா என்ற மாணவருடைய கேள்வி, அதாவது சம்மரி எஸ்ஏ வினாக்களுக்கு எத்தனை வரிகள் எழுத வேண்டும், எந்தெந்த கேள்விகளுக்கு மாரல் எழுத வேண்டியது அவசியம்? மாரல் அப்படின்னு சொல்லும்போது டெவலப் த ஹின்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம மாரல் எழுதலாம். நோட் மேக்கிங்கில் ஃபேர் காப்பிக்கு டைட்டில் எழுதலாம். இது ரெண்டுத்துக்கும் யூ கேன் ஃபாலோ திஸ். மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை, நாட் நெசசரி. அடுத்து தொலைபேசி இணைப்பில் மதுரையிலிருந்து சாய்ராம், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சாய்ராம். சார், எக்ஸ்பான்ஷன் ஹெட்லைன்ஸ்ல எத்தனை வரி எழுதணும்? ஒரு லைன் எழுதுராஜா. பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் எழுது, ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபியூச்சர். மீனிங் ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? ஒரு லைனுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இல்லை உன்னால் அதுக்குள்ளே முடிக்க முடியலன்னா 2 லைன்ஸ் எழுதலாம், அதுக்கு மேலே வேண்டாம். சரி, இப்போ பொதுவாக தமிழ் மீடியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி தவிர்த்துக்கலாம் என்பதை சுருக்கமாக பதிவு செய்யுங்க, ஏன்னா இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம். தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ற பயமே கிடையாது. ஏன்னா எல்லா ஆன்சர்ஸும் கொஸ்டின்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 65 மார்க்ஸ்க்கு த ஆன்சர்ஸ் ஆர் ஆன் த கொஸ்டின் பேப்பர். பிள்ளைங்க தேடி எழுதணும், அவ்வளோதான். அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேட்ச் த ஃபாலோயிங் 2 கொடுத்துருக்காங்க, கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அது ஆன்சர்ஸ் ஆர் ஆன் த கொஸ்டின் பேப்பர். குழந்தைங்க சந்தோஷமாக எழுதலாம் செகண்ட் பேப்பரை. சாமர்த்தியமாக இருந்தால் அந்த தவறுகளையும் அவங்க முழு மதிப்பெண் பெறலாம். ஆமாம் ஆமாம். இவ்வளவு நேரம் மாணவர்களோட நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030307400 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும், kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்பியல் குறித்த ஆலோசனைகள் அடுத்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.